வணக்கம் நண்பர்களே. எப்படியோ பிக் பாஸ் வீட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 75 நாள் தாண்டி வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா, முந்தின சீசன்லாம் பார்த்தீங்கன்னா, ஓரளவு கொஞ்சமாவது ஆர்வமா இருக்கும். இந்த சீசன் பார்த்தீங்கன்னா, பெருமளவா ரொம்பவே ஆர்வம்லாம் இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் மொக்கையான்றத விட, ரொம்பவே கொஞ்சம் மொக்கையா தான் போயிருக்குன்னு சொல்லலாம். சரி, அதெல்லாம் விடுங்க. அது மட்டும் இல்லாம, வீக்கெண்ட்ல பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன்சி, அன்ஷிதா, முத்துக்குமரன் இவங்கலாம் ரொம்பவே கண்டிச்சு வார்னிங் குடுத்து விட்டுட்டாரு. வார்னிங் மீன்ஸ் திட்டி விட்டுட்டாரு. முத்துக்குமரன ரொம்பவே ரோஸ்ட் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தாங்க நெறைய பேரு. பட் நீங்க பண்ணது தப்புன்னு ஏத்துக்கிட்டீங்களா? பட் இவ்வளோ கெஞ்சாதீங்க நல்லா இல்ல அந்த மாரி சொல்லி, விஜய் சேதுபதி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம நாமினேஷன் ரிப்போர்ட்ஸ் கடைசியா பார்த்தீங்கன்னா, நம்ம ரயானுக்கு வந்து முடிஞ்சிருக்குது. இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்ல யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 12 பேர் இருக்காங்க. ரயான தவிர மீதி எல்லாருமே இருக்காங்க. அந்த மாரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்ல வெறும் 7 பேர் தான் இருக்காங்க. அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின், மஞ்சரி, பவித்ரா, அன்ஷிதா, ஜெஃப்ரி, ராணவ், விஷால் இவங்க 7 பேர் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்ல வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீஸ் டாஸ்க்கு அது மட்டும் ஃபேமிலிலாம் உள்ள வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்த வாரம் தான் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வரும். அதுதான் ரொம்பவே ஹெவியா இருக்கும். அதுல யார் செம்மையா ஆடுறாங்களோ அதை பொறுத்து தான். அது மட்டும் இல்லாம நேத்து நைட் நம்ம ராணுவ பேசிட்டு இருந்திருப்பாரு. நான் ஃபைனல்லாம் வந்துருவேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா பிஆர் டீம் அப்படி செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நம்ம முத்து, மஞ்சரி, தீபக், ஜாக்லின் இவங்களாம் இருந்துகிட்டு நல்லா மண்டைக்குள்ள ஒரு மாதிரி அவங்கள்ட்ட இருந்து உண்மையெல்லாம் கக்கி வாங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவனே ஒத்துக்கிட்டேன். ஏன்னா ராணுவுக்குலாம் சப்போர்ட் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அவர் தான் பிஆர் டீம் பலமாக வெளியே செட் பண்ணிட்டு வந்திருக்காரு. லம்பா கொடுத்து ஃபைனலில் கப் அடிக்கிறதே ராணுவ கூட இருக்கலாம், என்ன நடக்குமோ. ஆனால் ராணுவ கப் அடிச்சா பிக் பாஸ் ஷோவே வேஸ்ட்டுன்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு மோசமாயிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்க 7 பேரில் யார் வெளியே போவான்னு பார்த்தாங்கன்னா, போன வாரம் இதெல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஜெஃப்ரி 2 வாரம் பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் வரல. நம்ம அன்ஷிதா இருந்துக்கிட்டு அவங்களோட ஃபுல் கேரக்டரே மாற்றிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அன்ஷிதாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரொம்பவே ஹேட்டர்ஸ் அதிகமாயிட்டாங்கன்னு சொல்லலாம். அதிகபட்சமாக இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கைங்க அதிகமாக வரல. ஏன்னா முத்து, நம்ம சௌந்தர்யா அவங்களாம் வராதனால இந்த முத்து ஓட்டு யாருக்கு போகும்னு ரொம்பவே எதிர்பார்த்தா, முத்து ஓட்டு கண்டிப்பாக மஞ்சரிக்கு தான் போகும்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா மஞ்சரி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ராணுவ வச்சு மஞ்சரியை கம்பேர் பண்ணுறப்பே மஞ்சரி தான் சூப்பராக ப்ளே பண்ணுறாங்க. ராணுவுக்குலாம் நான் ஒன்றும் பேச விரும்பல. ஏன்னா முத்து ஓட்டு கண்டிப்பாக மஞ்சரிக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். சௌந்தர்யா ஓட்டு யாருக்கு போகும்னு சரியா தெரியல. ஏன்னா ஜெஃப்ரிக்கா இல்ல ஜாக்லினுக்கா? ஏன்னா ஜாக்லின் கூட ஃபைட் போயிட்டு இருக்கு. ஜாக்லின் கூட பெருசா பேச்சுவார்த்தை இல்லை. அதனால ஜாக்லின்க்குலாம் போக வாய்ப்பு இல்லை. ஜெஃப்ரி ஏன் ரொம்பவே கம்மியா இருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஜெஃப்ரி வந்துட்டு கடந்த 2 வாரங்களா நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் வாங்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவரோட பார்ட்டிசிபேஷன் இருந்தாலுமே அவரோட பேச்சுவார்த்தை ரொம்பவே ஒரு மாதிரி பிஹேவியர்லாம் சரியில்லாம வெளியே ரொம்பவே பேர் வாங்கிட்டாருன்னு தான் சொல்லணும் மொக்கையா. அதுக்கப்புறம் நம்ம பவித்ரா ஓரளவுக்கு வந்தாலுமே உள்ள இருக்க தகுதியா அப்படின்னு ரொம்பவே யோசிக்க வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கேப்டன்சி டாஸ்க் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இது நடந்து பவித்ராக்கு கொஞ்சம் ஃபேன்ஸ் வந்திருப்பாங்க. ஏன்னா ஆதரவு கொடுத்துருப்பாங்க அந்த இதனால. இருந்தாலுமே இந்த வீக் யார் வெளியே போவா அப்படின்னு ரொம்பவே யோசிச்சு பார்த்தாலுமே அதிகபட்சமான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜெஃப்ரி இல்லைன்னா அன்ஷிதா இல்லைன்னா பவித்ரா வாய்ப்புலேன்னு தோணுது. ஏன்னா ஜெஃப்ரி, அன்ஷிதா, விஷால் எப்படி இருந்தாலும் கொண்டு வந்துருவாங்க. ஜெஃப்ரி, அன்ஷிதா வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஜெஃப்ரியோட பார்ட்டிசிபேஷனும் பெருசாக இருந்தாலுமே அவரோட பிஹேவியர் ரொம்பவே மோசமாக போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஃபேமிலி ரவுண்டு வர ஃப்ரீ டாஸ்க்கு வர ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால தான் இந்த வாரம் கேப்டன்சியே இல்லாமல் போயிருச்சு. அதை ஒரு காரணமாக வச்சு கொண்டு வந்துட்டாங்க. இந்த வாரம் முடிஞ்சு அடுத்த வாரம் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் இருக்கு. அதில் யார் தரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி போறாங்கன்றது தான் முக்கியமே. ஏன்னா இந்த சீசன் பார்த்தீங்கன்னா யார் டைட்டில் வின்னருங்கிறது கணிக்கிறதே ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. முத்து அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சாலுமே ஒரு சில கும்பல்கள்லாம் ரொம்ப இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முந்தின சீசன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50வது நாள்லேயே தெரிஞ்சிடும். இந்த சீசன்லாம் உண்மையானவே ரொம்பவே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு மாதிரி கிரிஞ்சாக போய்கிட்டு இருக்கு இந்த சீசனு. என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து பார்ப்போம். இந்த வாரம் உங்களுக்கு யார் வெளியே போவான்னு தோணுதோ அவங்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ல பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.